எல்லா இடத்துலையும் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரு இல்லை ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்னு ஒன்று இருக்க தான் செய்யும். அதுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டரை நம்ம தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். இங்கே என்னோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர் வந்து என் ஹஸ்பண்ட் தான். நாங்கள் 2 பேருமே அந்த காஃபி டைமை மட்டும் மிஸ் பண்ணுறதே கிடையாது. லைக் கொஞ்சம் அல்பமான கொஸ்டின், யாரு காஃபி போட்டு கொடுப்பா இதுல? இது எனக்கு அது கேட்டு கேட்டு தெரிஞ்சல பாதுகாப்பு அவர்தான். என்கிட்டே ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க, இன்றைக்கி எனக்கு சர்ஜரி இருக்குப்பா, நான் வெளியில் போகணும் அண்ணா நகருக்கு. நான் அப்படி திரும்பி பார்ப்பேன், எத்தனை மணிக்கு அப்படின்னு. இல்லை இல்லைம்மா நமக்கு ஏதாவது இல்லை அப்படின்னா தான் நான் போகிறேன்னு சொன்னேன். கூப்பிட்டா 5 கிலோமீட்டர் ரேடியஸில் டிராஃபிக் இல்லாத ஜோனில் உடனே வரணும். இல்லை நான் பக்கத்தில் இந்த சேர்ல உட்காந்துக்கிறேன் அப்படின்னு. உங்களுக்கு டெடிகேட்லாம் பண்ணுவாரா ஆபரேஷன்? பேஷண்ட் தான் எனக்கு டெடிகேட் பண்ணுவாங்க. அப்படியே சாருக்கு ஒரு சின்ன ப்ரப்போசல் மட்டும். வழி நெடுக காட்டு மல்லி கண் பார்த்தோம் கவனமில்லை. இந்த ஸ்மைலுக்கு நீங்க ஒரு மிக முக்கியமான காரணமா இருந்தாலும் சரவணன் சார் கூட ஒரு மிக முக்கியமான காரணம். ரொம்ப என்னோட பெரிய சப்போர்ட்டு அவங்க தான். லைக் வித்தவுட் ஹிம் லைக் நான் என்னால் வந்து ஒரு டேவை கூட ஃபினிஷ் பண்ண முடியாது. ஹானஸ்ட் டு கோ. ஏன்னா எனக்கு இருக்கிற ஒர்க் பேட்டர்ன் ஒன்று, ஃபேமிலி பேலன்ஸ் ஒன்று. ஸோ 2த்தையுமே ஈக்குவல் பண்ணிவிட்டு என்கிட்ட ப்ரெஷர் கொண்டு இப்போ ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்குறீங்கல்ல, அதுதான். ஏன்னா என்கிட்ட ப்ரெஷர் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இப்போ உனக்கு இதெல்லாம் ப்ரெஷரும் என்கிட்ட கொடுத்துரு. ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல, மேலே போடுறதெல்லாம் நீயா பார்த்து கீழே அந்த வட்டத்துக்குள்ளார போடுறது வந்து அந்த ₹1 மட்டும் நான் எடுத்துக்கிறேன்ட்டு ஒரு மூவியில் ஒரு காமெடி ஒன்று வரும். அதே மாதிரி உனக்கு இருக்கிற ப்ரெஷர் எல்லாம் என்கிட்ட கொடுத்துரு, நீ போய் ஹாப்பியாக ஒர்க் பண்ண அப்படின்றது தான். சூப்பரான ஒரு ஹஸ்பண்ட்ல நிறைய பேர் லைட்டாக போகிறாங்க. இல்லை உண்மையே சொல்லணும்னா எந்த ஒரு ஆர்கனைசேஷனாக எடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் பிஸ்னஸாக இருக்கட்டும், ஸ்மால் ஸ்கேல் லார்ஜ் ஸ்கேல், நாட் பி ஹாஸ்பிட்டல், எல்லா இடத்துலையும் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரு இல்லை ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்னு ஒன்று இருக்க தான் செய்யும். அதுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டரை நம்ம தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். இங்கே என்னோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர் வந்து என் ஹஸ்பண்ட் தான். வேறு வழியே கிடையாது. இப்போது தண்ணி வரல, பல்ப் எரியலை, தண்ணி ட்ரைனேஜ் அடைச்சிக்கிச்சு, சாக்கடை வரல, குப்பை தட்டிக்காரங்க வந்து குப்பை கிளீன் பண்ணலை, குப்பை வண்டி வரல. அப்புறம் வந்து வேலைக்கு வந்து ஸ்டாஃப் வந்து பாதியில் வந்து லீவ் திடீர்னு கேட்டாங்க. திடீர்னு சீனியர் மோஸ்ட் ஸ்டாஃப் இல்லை இல்லைக்கணும் ஸ்டாஃப் மேன் பவர் மேனேஜ்மெண்ட்டில் திடீர்னு யாருக்காவது வீட்டில் வந்து ஒரு டெத் நியூஸ் இருக்குது. திடீர்னு அப்போ தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன், எங்கேம்மா அந்த பொண்ணை காணாமனா அந்த மாதிரி அவங்க வந்து என்கிட்ட வந்து லீவ் கேட்குறது. இது எதுவுமே என்கிட்ட கிடையாது. ரொம்ப வருத்தப்படக்கூடாது இப்படியெல்லாம் சொல்ல. ஏன்னா நிறைய பேர் வீட்டில் அப்படி டம்ளர் எடுத்து இப்படி வைங்க, நான் ஏன் வைக்கணும் அப்படின்னு இல்லைங்க. சீரியஸாக அவங்க வருத்தப்பட மாட்டாங்க. நான் சொன்னது வந்து சின்ன வேலைகள், நான் சிரிச்சுக்கிட்டே நான் சொல்கிறேன். ஆனால் அதில் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குது. ஏன்னா என்கிட்ட வந்து இஷ்யூஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து மைண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்காது. என்னடா இது இப்படி ஒரு இஷ்யூ இருக்கே, அப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், மேன் பவரில் இப்படி மேனேஜ்மெண்ட்டில் வந்து இப்போ 2 பேர் வந்து லீவ் திடீர்னு போட்டுட்டாங்களே, அப்புறம் நம்ம எங்கேருந்து வந்து ஆளை ரொட்டேட் பண்ணுறது, லேபர் ரூமில் வந்து டெலிவரிக்கு அட்மிஷன் ஆகிருக்காங்க, வார்டில் இத்தனை பேர் இருக்காங்க, நத்திங். மேடம் கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணணும், அதுக்கு என்ன, அதை மட்டும்தான் அவங்க லைனு. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே மார்ஜின் மார்க் பண்ணிடுவாங்க. எம்மா நீ போட்டு நீனு எல்லாரையும் பாரு. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு சாப்பிட்ற டைமே மாறி போச்சு. லைக் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் இங்கே தான் இருக்கிறேன். இப்போ வந்து மதர்ஸ் டு பி, ஐ டோன்ட் கால் ஆல் மை பேஷண்ட்ஸ் அஸ் பேஷண்ட், மதர்ஸ் டு பி ஒரு மதர்ஸு கப்புள்ஸு இவங்கள தான். அவங்களே வந்து வருத்தப்பட்டு மேடம் சாப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நேற்றுக்கு வந்து ஒரு ப்ரொசீஜர் ஒன்று பண்ணோம். அவங்க ராத்திரி ஒரு 8 o'clock ஆகிடுச்சு ஷிஃப்ட் பண்ணி உள்ளார பண்ணுறதுக்கு. அங்கே போயிட்டு அனஸ்தீசியா கொடுக்குது. மேடம் நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு நான் சொல்லிட்டேம்மா எத்தனையோ தடவை, ஆனால் அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்றது. ஸோ த பாண்டிங் பிட்வீன் த பேஷண்ட்டாக இருக்கட்டும், லைக் as I say, I don't call them as patient, mothers and mothers to be or parents to be or couples to be, எதுக்காகவோ ஏதோ ரீசனுக்காக என்னை தேடி வர்றாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கிட்டையுமே எனக்கு அந்த பாண்டிங் இருக்குது. செகண்டு, எனக்கு அந்த நிம்மதி, அந்த பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்டு. மார்னிங்கே வந்து என்னோடய காஃபி டைம் இஸ் வெரி ப்ரெஷியஸ். அந்த டைம் நான் காஃபி டைம் நான் அது வச்சுருக்கேன். பிகாஸ் மீனோஸ் லைக் ஐ லைக் டு ஹாவ் தட் காஃபி மொமெண்ட். அந்த டைமில் தான் வந்து வி ஹாவ் அவர் டைம்.
அதில் எந்த ஹிக்கப்ஸும் இருக்காது, எந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸும் இருக்காது, எதையுமே என்கிட்ட கொண்டு வர மாட்டாங்க. வில் ஜஸ்ட் என்ஜாய் அவர் காஃபி டைம். தட் லாஸ்ட் ஃபார் மேபி ஒரு 5 மினிட்ஸாக இருக்கலாம், half an hour-ஆக இருக்கலாம், லைக் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் பிஸி லென்த் ஆஃப் த டேவை பொறுத்து உங்களோட டே எப்படி இருக்குதுங்க அமையுதுங்க. பட் நாங்கள் 2 பேருமே அந்த காஃபி டைமை மட்டும் மிஸ் பண்ணுறதே கிடையாது. லைக் பண்றதுக்கு கொஞ்சம் அல்பமான கொஸ்டினா, யாரு காஃபி போட்டு கொடுப்பா இதுல? இது எனக்கு அது கேட்டு கேட்டு தெரிஞ்சல அவர்தான். மீதி நேரம் நான் தூங்கி அப்பதான் கண்ணை கசக்கி எந்திரிச்சிட்டு இருப்பேன். ரொம்ப ஓப்பன், இவ்வளவு ஓப்பனா சுகன்யா மேம் அப்படிங்கிறது எனக்கு பார்க்கும்போது எனக்கு தெரியும். சரண்யா நீங்க டேமேஜ் தான் பண்ணல. டேமேஜ்ல மேம் எவ்வளவு ஸ்வீட்டான ஹஸ்பண்ட். இல்ல நிஜமாவே இல்ல நிஜமா. see we both care for each other. see he is also an anesthetist. so அதுக்கேத்த மாதிரி ஆக்சுவலி நான் வந்து சர்ஜிக்கல் பார்ட் சர்ஜரி தியேட்டர் டேஸ் என்னோட பார்ட் முடிஞ்சிருச்சு. நான் வந்து ரிலீவ் ஆகிட்டு நான் கிளம்பிடலாம். பட் அவங்களோட ஒர்க் வந்து அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். அவங்கள வந்து கரெக்டாக ஷிஃப்ட் பண்ணி வார்டில் அட்டென்ட் பண்ணி அவங்கள எல்லாமே ஆல் ஃபைனான்னு பார்த்துட்டு வர்றதுக்கெல்லாம். ஸோ தேர் ஆர் டேஸ் லைக் வேர் ஹீ இஸ் டயர்டு, தேர் ஆர் டேஸ் லைக் வேர் ஐ ஆம் ஈக்குவலி எக்ஸாஸ்டடு. ஸோ வி ரெஸ்பெக்ட் ஈச் அதர் இன்டு த சேம் ப்ரொஃபஷன். அப்படிங்கிறத தாண்டி ஒரு கைனகாலஜிஸ்ட்டுக்கு ஒரு அனஸ்தட்டிஸ்ட் ஹஸ்பண்ட் கிடைச்சது தான் என்னோட இங்கே லக்கி ஃபேக்டர். ஏன்னா டிஸ்கஷன்ஸே ஹாஸ்பிட்டல்லே முடிச்சுக்கலாம், பிரச்சனை ஹாஸ்பிட்டல்லே முடிச்சுக்கலாம். அப்புறம் வேற என்ன, ஏதாவது ஒரு யூனோ லைக் ஃபேமிலியில் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு டாபிக் ஃபார் கான்வர்சேஷன் இருக்குது, நாங்கள் 2 பேரும் பார்த்துக்கவே முடியல, சந்திக்கவே முடியல அப்படின்னுலாம் கிடையாது. இங்கே நாங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும், வேற வழியே கிடையாது. அவருக்கு தான் எனக்கு ஏமா நான் இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் ஹீ லைக் ஃப்ரீ வெளியில் எங்கேயாவது கேஸ் ஏதாவது போகிறதா இருந்தால் முன்னாடி லைக் என்கிட்டே ஃபஸ்ட்டு சொல்லிடுவாங்க, இன்னைக்கு எனக்கு சர்ஜரி இருக்குப்பா, நான் வெளியில் போகணும் அண்ணா நகருக்கு. நான் அப்படி திரும்பி பார்ப்பேன், எத்தனை மணிக்கு அப்படின்னு. இல்லைம்மா நமக்கு ஏதாவது இல்லை அப்படின்னா தான் நான் போகிறேன்னு சொன்னேன் அப்படின்னா அதானே பார்த்தேன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறது. ஸோ லைக் நோ ஐ டேக் ப்ரிவிலேஜ் அண்ட் ஐ டேக் அட்வான்டேஜ் ஆல்சோ. அவங்க அனஸ்தட்டிஸ்ட்டுங்கிறத நான் கொஞ்சம் ஓவராகவே அட்வான்டேஜ் எடுத்துப்பேன். ஓகே இப்போ நம்மக்கிட்ட தான் அனஸ்தட்டிஸ்ட் இருக்காங்கல்ல, ஏன் போய் தேடிக்கிட்டு. இப்போ விபேக்லாம் பண்ணுறோம் இல்லையா, வெஜினல் டெலிவரி ஆஃப்டர் சிசரியன் செக்ஷன், அப்போல்லாம் வந்து எனக்கு அனஸ்தட்டிஸ்ட் வந்து ஸ்டாண்ட் பை இருக்கணும். ஏன்னா எப்போ வேணால் அவங்களுக்கு வந்து சிசேரியன் தேவைப்படலாம், இல்லை எப்போ வேணால் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா லைக் டெலிவரிக்கு அப்புறம் ஏதாவது ப்ளீடிங் ஆகுது, ஏதாவது வி நோ த காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து எனக்கு அனஸ்தட்டிஸ்டோட ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. ஸோ அவங்களுக்கு சேர் போட்டு எப்படிப்பா நீங்கள் அங்கேயே இருங்கப்பா அப்படின்னு, இங்கே தான் இருக்கணுமா இல்லை பக்கத்தில் இங்கே அப்படின்னு, இல்லைப்பா உனக்கு 5 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு நீங்கள் அலௌடு, அதுக்கு மேலே நீங்கள் அலௌடு கிடையாது, கூப்பிட்டா 5 கிலோமீட்டர் ரேடியஸில் டிராஃபிக் இல்லாத ஜோனில் உடனே வரணும், இல்லை நான் பக்கத்தில் இந்த சேர்ல உட்காந்துக்கிறேன் அப்படின்னுவாங்க. நீங்கள் தான் கொஞ்சம் bossy-ஆ like never like we don't bossy-ஆன்ட்டு each other பண்றது கிடையாது. We respect each other and we என்ன சொல்கிறது, அந்த அன்பு பரிமாற்றம் தான். இப்போ நான் இன்றைக்கி குவைட்டாக இருக்கேன், நான் இன்றைக்கி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லை, இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு டே வந்து ஐ நீட் எ ரெஸ்ட், எனக்கு இன்ஃபேக்ட் எனக்கு ரெஸ்ட் வேணுன்றதை டிசைட் பண்ணுறதுக்கு கூட டே நீ ரொம்ப ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க, கொஞ்சம் நேரம் உட்காரு, அந்த காலில் இருக்கிற மோட்டரை கொஞ்சம் கட்டி வை. ஏன்னா திடீர்னு நல்ல பயங்கர ஃபாஸ்ட்டாக ஒர்க் பயங்கரமாக போயிட்டே இருக்கும், திடீர்னு அவரை பார்த்துட்டா கடன்னு வந்துட்டு இப்போ அந்த ஷூ ஒரு நிமிஷம் காட்டேன், நானே ஏதோ சீரியஸாக கொண்டு ஷூவை கொண்டு போய் கட்டேன், இல்லை அதில் ஏதோ சக்கரை போட்டுட்டா புதுசா இப்போதான் வந்திருக்குது அந்த வீல் வச்ச ஷூஸ், அதை வாங்கி கூட கொடுக்கலையே, அதுக்குள்ளே ஏன் இப்படி பறக்கிற அப்படின்னா. ஸோ ஹீ நோஸ் லைக் டு காம் மீ டவுன் அண்ட் டு என்கரேஜ் மீ டு ஒர்க். இது இட்ஸ் அ பிளெஸ்ஸிங். அனஸ்தட்டிஸ்ட் அண்ட் கைனக் காம்போங்கிறது நீங்க அதுக்குன்னு பரோட்டா அது ஓகேவா அப்படிலாம் சொல்லிடாதீங்க. அனஸ்தட்டிஸ்ட் அண்ட் கைனக் காம்போல நான் என்ஜாய் பண்ணிக்கிறது அவரோட ப்ரெசன்ஸ் அண்ட் அந்த மியூசிக் நான் கேட்கணும். ஏன்னா எனக்கு மியூசிக் வந்து ரொம்ப பிடிக்குங்கிறது அவருக்கு தெரியும். கேட்க மட்டும் இல்லை, பாடுறது. ஓகே அப்படியே வச்சுக்கலாம்.
ஸோ மியூசிக் கேட்குறதா இருக்கட்டும், பாடுறதா இருக்கட்டும், ஹீ நோஸ் லைக் அது என்னை காம் பண்ணும் அப்படிங்கிறது. ஸோ தியேட்டரில் ஒரு சாஃப்ட் மெலடி ட்ராக் எப்போதும் ஓடிட்டே இருக்கும், லேபர் ரூமில் ஒரு சாஃப்ட் மெலடி ட்ராக் ஓடிட்டே இருக்கும். ஸோ ஹி சீஸ் டு தட் அந்த அந்த மைன்யூட் டீடைல்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணி உங்களுக்கு டெடிகேட்லாம் பண்ணுவாரா ஆபரேஷன்? பேஷண்ட் தான் எனக்கு டெடிகேட் பண்ணுவாங்க. அவங்க கேட்பாங்க, அம்மா நீங்கள் எது தியேட்டரில் வந்திருக்கீங்க, மயக்கம் மருந்து கொடுக்க போகிறோம், உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச பாட்டு இருந்தால் சொல்லுங்கன்னு. சார் மேடம்க்கு என்ன பாட்டு பிடிக்குமோ அதே ப்ளே பண்ணுங்க. இப்போ வர்றவங்களாம் இப்படியே சொன்னால் எனக்கு பிடிச்ச பாட்டு யாராவது கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சரி, என்ன சாங் ப்ளே பண்ணுவாரு சார்? அப்படி மோஸ்ட்டாக வந்து ராஜா சார் மெலடி சாங்ஸ் தான். ஐ ப்ரிஃபர் மெலடி சாங்ஸ் ஓன்லி. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இளையராஜா சாரோட மெலடி ட்ராக் நல்லா இருக்கும். இப்போ பாடு ஜூனியர் மனோ சார், அவர் முன்னாடியே இந்த சாங் பாடுனீங்க, அதுவுமே வைரல் ஆச்சு. ஜூனியர் மனோ சார் கூட பாடுறது சும்மா ஒரு 2 லைன் சாருக்கு, சரவணன் சாருக்கு, லவ்வபிள் ஹஸ்பண்ட்க்கு அப்படியே ஒரு சாங் அப்படியா டெடிகேட் பண்ணுங்க சாருக்கு. அந்த சாங் கேக்குறீங்களா? டெடிகேஷனா? டெடிகேஷன் சாங். எனக்கு இப்ப டக்குன்னு வர மாட்டேங்குது. ஒன்னு சுத்தி ஒன்னு இருக்குது, உள்ளுக்குள்ள இந்த புத்தி என்ன மறக்குது, தெரியும்ல? எஸ் எஸ் தெரியும். அதுல நான் டெடிகேட் பண்றது 2 லைன் தான் கம்பல்சரி. ஓகேவா? ரெடியா? என்னோட இருக்கிற எனக்குன்னு இருக்கியா, பக்கத்துல நடக்கிற பாசமா இருக்கியா. நான் அவர் அதான் கேட்பேன், அந்த பாட்டை போட்டுனாவே நான் இரிட்டேட்டடா இருக்கேன். என்னோட தான் இருக்கிற எனக்குன்னு இருக்கியானே தெரியல. உங்க லவ் லாங்குவேஜ்க்கு யூஸ் பண்ற சாங் அப்படிங்கிறது தான். லைக் கூடவே தான் இருக்கிறீங்க, ஏன்பா இதெல்லாம் பார்க்க மாட்டியா அப்படிங்கிறது தான் இப்படி கேட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பேன். இதெல்லாம் ஏதாவது பிரச்சனையை தலையில வந்து கொட்டணுமா அப்படிங்கிறது தான். என் காலையிலேருந்து உன்னை ஹேண்டில் பண்ணிட்டேன்டா, இதெல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டேன், இதை மட்டும் மிஸ் பண்ணிட்டேன், அது தெரியாம உங்ககிட்ட வந்துருச்சு அப்படின்றாங்க. பட் ஃபன்னி சைட் அப்பார்ட், 2 லைன்ஸ் நீங்க கேட்டதுனால, மாம உதடு பட்டு நாதம் தரும் குழல் நானா மாறக்கூடாதா, நாளும் தவம் இருந்து நாளும் கேட்ட வரும் கூடும் காலம் வாராதா, மாமன் காதில் கேளாதா, ஒன்ன எண்ணி நானே உள்ளம் வாடி போனே, கண்ணி பொண்ணு நானே ஏ மாமனே ஏ மாமனே. பயங்கரமா, இதுதான் மேம் ட்ரூ டெடிகேஷன். அதெல்லாம் இல்ல, வாடா போடான்னு தான் பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். இதெல்லாம் லைன் லாங்குவேஜ் எல்லாம் கிடையாது. ஆக்சுவலி இதை பாட ஆரம்பிச்சுட்டேனவே, அம்மா இல்லை மேடம்க்கு தூக்கம் வந்துச்சுங்கிற மாதிரி, வீட்டில் அம்மாக்கெல்லாம் தூக்கம் வந்துச்சுப்பா, நான் தூங்கிடுச்சு, எல்லாம் தூங்கிடலாம்ப்பா அப்படின்றாங்க. ரசிச்சு நீங்க பாடும்போது ரசிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க சீரியஸா. எஸ், அப்படியே சாருக்கு ஒரு சின்ன ப்ரப்போசல் மட்டும், பிகாஸ் நிறைய கொஞ்சம் அட்ராசிட்டிஸ்லாம் நீங்க பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தேங்க்ஸ், ஒரு சாரி சொல்லி ஒரு கியூட்டா ஒரு ப்ரப்போசல் ஒன்று பண்ணி உங்க ஸ்டைல்ல. என் ஸ்டைல்லையா? அம்மா இன்னைக்கு கேஸ் இருக்குடா 7:30க்கு, கரெக்டாக வந்துரு. மார்னிங் 7:30 சரியா? தூங்கக்கூடாது, சும்மா போயிட்டு உட்காந்து ஃபோன்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டேன், கரெக்டாக வந்துரு. That is the love language. இது உங்க லவ் லாங்குவேஜ். Oh my god. ஓகே. அது ஃபிளிப் சைடில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒர்க் டே முடிஞ்சிச்சுன்னா ஓகேடா ஒரு காஃபி சாப்பிடலாமா? அந்த காஃபி நீங்களே போட்டு கொடுத்துருவீங்களா? ஒரு ரைடு வித் காஃபி, ஒரு நைட் ரைடு, டே ஒரு பீச் ரைடு, ஒரு ஐஸ்கிரீம். அவங்க எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு எல்லாருக்கும் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன், அது மட்டும் நான். பட் ஐ லவ் தட் ரைட் அண்ட் காஃபி அண்ட் தட் மொமெண்ட். எஸ்பெஷலி அதுல கொஞ்சம் மலைச்சாரல் இருந்ததுன்னா அப்புறம் என்ன, இளையராஜா சாரோட மெலடி ட்ராக்கை போட்டுட்டு அப்படியே போக வேண்டியதுதான். வழி நெடுக காட்டு மல்லி கண் பார்த்தோம் கவனமில்லை அப்படின்ட்டு. ஆஹா சூப்பர் மேம். ஆக்சுவலி ஆனா என்ன கொடுமைனா சரண்யா, நீங்க 2 லைன் தான் பாட சொன்னீங்க. இல்ல 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 ப்ளீஸ் நீங்க வடிவேலு காமெடி 500 ரூபாய்க்கு நடிக்க சொன்னாங்க, எதுக்குடா இவ்வளவு பாடு? எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. சுகன்யா மேமோட ஃபேன்ஸ் என்ன திட்டாதீங்க ப்ளீஸ். இல்ல இல்ல எல்லாரும் மன்னிச்சுக்கங்க.